ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்று நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்று நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். இன்று நாள் பாசுரம் 7வது. பாருங்கள், கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு வாரம் எடுத்து பாருங்க. 7வது பாசுரம். இன்னியோட பாசுரம் என்ன அப்படின்னா, கீசு கீசென்றுங்கு யானை சாத்தம் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நொறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படு தைரரவம் கேட்டிலையோ நாயக பின் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தையோ நேசமுடையாய் திரைவேலோ ரெம்பாவாய். ஒத்தத்திற்கும் ஒன்று. போன வாட்டி புல்லும் சிலம்பின காரில் அவள் என்னென்னா இப்போ தான் பக்தி என்னான்னு தெரியாதான், இப்போ தான் ஸ்டார்டிங்காக. அதனால தான் பிள்ளாயின்னு கேட்குற. சின்ன குழந்தை பெருமாள் பக்தி ஆரம்பிச்சிருக்கேன்னு வரலாம். இந்த வாட்டி இருக்கிறவ ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவ, நாயக பெண் பிள்ளாய். அதை நம்ம ஒன்று ஒன்று எப்படி பாட்டில் உணர்த்தா பாருங்கள் பெண் தன்மையை. என்னென்னா இந்த பாரு இன்னொத்தி அப்படி எழுப்புறா. எப்படி எழுப்புறேன்னா, கீச்சு கீச்செங்கும் யானை சாத்தம் கலந்து. யானை சாத்தம்ங்கிறது ஆக்சுவலி குஞ்சர குருவி, ஒரு குருவி வகையில். அது பரத்வாஜ குருவின்னு கூட சொல்லுவாத. யானை சாத்தான் அப்படிங்கிறத இதே பறவைக்கு கேரளாவில் தான் யானை சாத்தன் பறவைன்னு பேர் இருக்கான். அது சரி, அது பரத்வாஜ பறவை எப்படி வருதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, பரத்வாஜர் வேதத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு 100 வருஷம் பத்தலை. இந்திரன் வந்தான், கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டார். ஆனால் வேதமே படிக்கலையே. ஏன்னா ருக்கு யஜூர் சாமம் 3த்துலேயும் கரைச்சி குடிக்கணும்னு நினச்சார். இந்திரன் மறுபடியும் 100 கொடுத்தார், கல்யாணம் பண்ணி சுக்கியமாக இருங்கோன்ட்டு. அவர் அது சில வேதத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பித்தார். அத்தியாயனம் பண்ணார், முடியல. திருப்பி இந்திரன் வந்தார், 200 வருஷம் திருப்பி கொடுத்தாரு. மறுபடியும் அதே மாதிரி கல்யாணம் கரைச்சி ஒன்றும் படிக்கல. வேதம் ஏன்னா அது ஒரு கடல், எப்படி படிக்க முடியும்? இந்திரனே ஒரு 3 மலையை காமிச்சார். அந்த 3 மலை என்னன்னு கேட்டார். தெரியலையே, அந்த வேத மலை தான். அப்போ நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், சின்ன கைப்பிடி எடுத்து கொடுத்தாரான். அதான் சொல்லுவா, கற்றது கைமண் அளவு கல்லாலது மலையளவு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த மலை வேதம். இவர் எப்படி எத்தனை ஜென்மம் எடுக்கிறது இவர்? அதனால் அதுக்கப்புறம் தான் இவர் காலங்காத்தால் மரத்தடியில் அத்தியாயனம் பண்ணும்பொழுது மேலே அந்த ஆனைச்சாத்தான்னு சொல்கிறோமே, அது கூட இவர் வேதம் சொல்ல சொல்ல அது மியூசிக் போடுற மாதிரி கத்துமா அழகாக. அது பார்க்க ரொம்ப இனிமையாக இருக்குமா. அதுக்கு பரத்வாஜ பறவைன்னே பெறுவான். அது கரெக்டாக உட்காந்து அது கத்துமா, அதுக்கு ஈக்குவலாக அப்படின்லாம் சொல்கிறா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? இப்படி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் கத்துறது. அந்த மாதிரி பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அது கூட உனக்கு காதலை வேலையாடி. பேய் பெண்ணே, நீ என்ன இப்படியா பேய் தூங்குவியா? இது பேய் அப்படின்னாலே நமக்கு என்ன தரும்? பேய் ஆழ்வார். இவ இருக்கிறவ அத்தனை பேருமே தூங்குற மாதிரி பெருமாளோட பக்தியிலே லயிச்சுட்டுருக்கா. கிருஷ்ணரையும் அனுபவிச்சுட்டுருக்கா. அதுதான் உண்மை. பேய் ஆழ்வார் நீ என்ன, அவருக்கும் அதே தான். அப்படியே பேய் மாதிரி பெருமாள் எங்கே தேடி ஓடுறதுனால தான் அவருக்கு பேய் ஆழ்வார்னே பேரான். அவரை கூட குடிக்கிறது தான். அந்த பேயின்னு வந்தாலே எல்லோரும் அவரை கூட ஞாபகம் வச்சுக்கிறா பாருங்கோ. அப்புறம் யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறான்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியார் மத்தினால். காசும் பணமும் ஆயர்பாடிகளில் முதல் வேலை வெண்ணெய் கிடையாது தான். ஏன்னா கிருஷ்ணர் வருவானே, கேட்பானே, கொடுக்கணுமே. சும்மா இவ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா சும்மா ஒரு பேச்சுக்கு. அங்கேயும் போய் ஆற்றுல கிருஷ்ணர் தர்ஷனம் குறைக்கலாம்ல. அவர் ஆற்றுல தானே இருப்பார். அப்புறம் பையன் அது வெளில மூச்சு பார்க்கும், ஜாடை காட்டும். அதெல்லாம் அவருக்கு பார்க்குறதுக்கு ஒரே குஷியாக இருக்கும். சும்மா ஒரு காற்றெல்லாம் ஒரு மூஞ்ச பரமாத்மாவை எத்தனை தடவை பார்த்தா என்ன சந்தோஷம் தானே. என்னன்னு கேட்டால் போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுவான். அலோவ் பண்ணிவிடுவா, எடுத்துன்னு தான் போவான். யார் வீட்லேயும் அவன் கையில் வெண்ணெய் இல்லாத போக மாட்டான். அவளும் கொடுக்காத அனுப்ப மாட்டான். ஆனால் கொடுத்துட்டு பின்னாடி திருப்பி பாப்பாவா அழகாக. இந்த மாதிரிலாம் அவள் கிருஷ்ணர் எந்த நிமிஷமும் கிருஷ்ணர் அனுபவமே இருக்கா பாரு. காற்றுல இருந்தோன்னே அதான் வேலை, கிருஷ்ணர் தான். அவன் வந்துருவானே கடையணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடையறாளே காலங்காத்தரவனு காதி கூட காதற வேலையா. வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால்
இவெல்லாம் காத்தால எழுந்து அழகாக தலையில் பூ வச்சுட்டு அழகாக வாசமாக ஒசராலாம். நம்ம இன்னொன்று கூட சொல்லணும், ஆண்டாளம்மா ஏன் வந்தா அப்படின்னா நம்ம சொல்லணும் தெரியுமா, ஞாபகம் இருக்க ஆரம்பத்துலேயே பாண்டிய மன்னன் தன்னோட மனைவி சந்தோஷமாக இருக்கும்போது அதோட கூந்தல் மனம் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா. இயற்கையிலே மனம் உண்டுன்னு இவன் ஒன்று எழுதியிருக்காரு அந்த புலவர். ஆனால் படத்தில் அப்படி வரல இல்லையா. அப்போ இதுக்கு ரெலவெண்ட்டு ஸ்லோகம் இந்த கவிதையை தான் கேட்டான். ஆனால் இவன் கவிதை பண்ணிட்டு இந்த கவிதையை யார் சொல்கிறானோ அவனுக்குன்னு சொல்லவே அதை தனிமீன்றவன் சிவபெருமானோட பக்தன் மீனாட்சி சுந்தரேஷன் கோவிலில் வேண்ட சுந்தரேஷனே வர அதில் பொருள் குற்றம் இருக்குது. நக்கீரன் தடுக்க கொஞ்சம் கழிச்சிக்கோன்னு சொல்லக்கூட இல்லை பொருள் குற்றம் சொல்லவே இது சுந்தரேஸ்வரே புலவர் உருவத்தில் வர ஏன் யாருக்குமே இல்லையா, தேவலோக பெண்களுக்கும் இல்லையான்னு கூட இல்லைன்றார் நக்கீரன் பார்த்தா மாதிரி. அதுதான் அவருக்கு கோவம். அவர் தேவலோகத்தை போய் பார்த்துருக்காரா அந்த பெண்களை? சரி அதை விடுங்க. உமையல் பெருமாளோட சிவபெருமானோட இடப்பக்கத்தில் இருக்கிற உமையல் அவருக்கும் கிடையாது, ஆனால் அவளுக்கும் கிடையாதுன்ட்டார் நக்கீரன். அதையும் போய் பார்த்தாரா? அதுக்கு தான் அவர் எரிச்சு விட்டார் கண்ணாலே. நெற்றிக்கண் திரைப்பெரும் குற்றம் குற்றமேன்னு சொன்னார். என்ன குற்றம்? ஆக்சுவலி கதையே எப்படின்னா, இவன் ராஜா மனசில் நினச்சி ஸ்லோகத்தை சொன்னால் போதும் அதை தான் சொல்லிட்டு அல்ல தர்மி எழுதி கொடுத்துட்டார்ல பெருமாள் சிவபெருமான். அதுக்கப்புறம் என்ன சொல் குற்றம் என்ன பொருள் குற்றம், ஆனால் அதெல்லாம் கதையில் வரல. அதெல்லாம் சிவபெருமான் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. ஏன்னா அவருக்கு ஒரு திருவிளையாடல் தானே இது. அப்புறம் நக்கீரன் பண்ணால் அதெல்லாம் கதை தெரியும். இது இந்த நம்ம வருத்தப்படுறான் நம்ம கௌரி. யாட்டை கிடச்சி மாட்டை கிடச்சா மாதிரி எல்லோரும் எனக்கு போய் டிஸ்கஷன் என் கொந்தலில் மனம் இருக்கா இல்லையான்னு அதுக்கும் இல்லைன்ட்டான் அந்த நக்கீரன் சொல்லவே அங்கே இருந்த பூமி பிராட்டி கவலைப்படாதீங்க நான் போய் உங்கள் குறையை தீக்கிறேன்னு சொல்லி அவள் கீழே இவ சூடி கொடுத்தது தான் தூக்கி பெருமாள் கிட்டே போட்டு, பெருமாள் ஒரு தடவை பெரிய ஆழ்வாரை பார்த்து வேறு மாலை கட்டி எடுத்துகிட்டு போக இல்லை இந்த மாலையில் மனமே இல்லைன்னாரு. ஏன்னா டெய்லி மாலையில் இந்த குழந்தை போட்டு தான் கொடுக்கும் ஆண்டாளம்மா. பெருமாள் அந்த மாலை தான் வேணும்னு கேட்டார்னா, ஏன்னா அவள் இந்த வாசம் இந்த மாலையில் வரல ஸோ திரும்பி அவளை போட்டுட்டு எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னார் பெருமாள். அதுக்கு தான் பெருமாளையே ஆண்டதுனால தான் அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர். பார்த்தீங்களா? அதே தான். அதை அப்போ இப்படி பண்ணுறதுனால பெருமாளே கூந்தலுக்கு மன்னன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நக்கீரன் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன, அந்த ராஜாவுக்கு சந்தேகம் தீந்தா என்ன தீரலைன்னா என்ன இல்லையா. பெருமாளே அவன் அந்த அந்த மனமான மாலை தான் எனக்கு வேணும்ட்டார். அந்த மனத்தை திருவேங்கட முடியாதும் இப்போ பிரம்மோற்சவத்துக்கு கூட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கேருந்து மாலை போகும் அங்கே அவர் போட்டுப்பார் அழகாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வருத்தப்பட்டாலும் சரி, அது எங்கள் அம்மா கௌரி பட்டாலும் சரி, நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டாலும் சரி, துடைக்கிறது கவலை தீக்கிறதுக்கு ஒரே அம்மா நம்ம ஆண்டாளம்மா தான். பார்த்தீங்களா? அதே தான். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நொழுகள் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ. இதில் கூட இருப்பாருங்க கடையிறதுன்னு சொல்லுவா தெரியுமா. இப்போ நம்மளாம் பூஜை பண்ணுறோம்ல, பண்ணும்போதுலாம் நமக்கு ஒரே கோபமாக வருது. எல்லாரும் சொல்லுவா, நீ பூஜை பண்ணுறவளுக்கு இவ்வளோ கோவம் வரலாமா அப்படின்வா. நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். பூஜை பண்ணுறவள என்ன புனிதமாக ஆகிடுறா பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு கோவம் வருது இல்லையா, தாபம் வருது இல்லையா, பொறாமை இல்லையா, பொச்சரிப்பு இல்லையா, அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியல என்ன தான் பூஜை பண்ணாலும். ஆனால் என்னென்னா கவலைப்பட வேண்டாமா. என்னென்னா முதல்ல பாருங்களேன், பார்க்கடலில் கடையும் போது என்ன வந்தது? முதல்ல அமிர்தமாக வந்தது. எங்கே நஞ்சு தானே வந்தது. அதை நம்ம பெருமாள் தானே சாப்பிட்டார். அதே மாதிரி நம்ம தியானம் பெருமாள்னு பண்ணும்போது நெகட்டிவிட்டி தான் நிறைய வரும். 4 பேர் பற்றி நம்ம தப்பாக நினைக்கிறது, 4 பேர் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் வரும். கோபம் தாபம் இதுலேருந்து மீண்டு வந்தால் தான் அடுத்ததெல்லாம் என்ன வந்தது? பாரிஜாதம் மலர் வந்தது, ஐராவதம் யானை வந்தது, உச்சரிசு குதிரை வந்தது. கடைசியில் எங்கள் அம்மா கைங்கரிய செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவளே வந்துட்டா. பார்த்தீங்களா? அப்படி தான் ஸ்டெப் தான். அதனால் பக்தியில் இருக்கிறவெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். என்னடா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மேடா பக்தியாக இருந்தும் இப்படி நம்மளுக்கு எண்ணம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. அடுத்தது பின்னாடி கைங்கரிய லக்ஷ்மி வரா. நம்மளுக்கும் ஒரு ஆளாக வச்சு நமக்கும் ஒரு வேலை கொடுத்து நம்மளை பெருமாளடி திருவடியில் கண்டிப்பாக சேர்ப்பா. அதுக்கு தான் அந்த கடையலை பற்றி சொன்னேன். ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் தலைமை பொறுப்பு மாதிரி நல்லது அழகாக பேசினியம்மா. நான் எல்லாரையும் ஆசிட்டு போகிறேன், நீ இப்படி துணின்றிருக்கியே. நாராயணன் மூர்த்தி கேசவனே பாடவும். அதே தான் இந்த கேசவன் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு யார் நினைவு வரணும்னா குலசேகர ஆழ்வார் தான். ஏன்னா பாருங்கள், இதில் மலையாளமாகவே இருக்குது பாருங்களா, ஆணைச்சாத்தான். கேசவன்னு கேரளாவில் தான் நிறைய வைப்பா. அந்த குலசேகர ஆழ்வார் தான் பக்திக்கு பேர் போனவர். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் அடியவர்கள்லாம் எப்போ வேணால் போகலாம். ஆனால் அமைச்சர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, திருட்டு பட்டம் கட்டிடுறேன், இவெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு. உடனே குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ராஜா நியாயமாக இருக்கணும் இல்லையா. அதனால் ஒரு குடத்தில் பாம்பை வச்சு நான் முதல்ல கை விட்றேன், இவாலாம் உத்தமான எனக்கு அந்த பாம்பு கடிக்காது, ஏன்னா பாகவதர்கள் வேணால் நான் பழி சுமத்த மாட்டேன்னு கை விட்டேன். அவள் அந்த பாம்பை ஒன்றுமே பண்ணலை.
அது அப்படி எல்லாரும் பயந்து போட்டா அந்த அமைச்சர்கள்லாம், ஐயோ இனிமேல்ட்டு விட்டு வச்சுக்கக்கூடாது, இவ பாட்டில் வந்துட்டு போடணுன்னு ராஜாவோட உயிருக்கே ஆபத்துன்னா இப்படி பண்ணுறாரு, ரிஸ்க் எடுக்கிறாரே. அது மட்டும் இல்லை, கேசவனை பாடவும் கேட்டே நீ கிடந்தையோ. உள்ளே இருக்கிறவரும் அதான் பெருமாள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. நம்ம குலசேகர ஆழ்வாரும் அப்படி தான் டெய்லி ராமாயண பிரவச்சன். ஏன்னா அவரும் புனர்பூஷ நட்சத்திரம், ராமரும் புனர்பூஷ நட்சத்திரம். எப்போ பார், அதாவது சீதைக்கு ஆபத்து அப்படின்னு பிரவச்சகர் சொல்லும்போதே நான் ஏந்து போகிறேன், படையெல்லாம் திரட்டிங்கோ, இன்னும் எல்லாரும் கிளம்புங்க படைக்கு, எல்லாரும் ரெடியாகுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் இன்னும் ஒன்றுமே புரியாது. என்னடா அது எப்பயோ நான் ராமாயணம் எப்பயோ முடிஞ்சுது அந்த காலம், இப்போ வந்து இப்படி சொல்கிறாருன்னு. அந்த மாதிரி அவருக்கு எந்த காலம் எந்த நேரம்னு ஒன்றுமே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு பக்தி கேசவனே எப்போ பார் ராமாயண கலாட்சேபம். அதுக்கு தான் குலசேகர ஆழ்வார் தான் இதோட இது நம்மளுக்கு சொல்கிறதும். கேசவனை பாடவும் கேட்டே நீ கிடந்தையோ. அதே மாதிரி நீயும் பெருமாளை பற்றி நினச்சிட்டே இருக்கியா. நேசமுடையால் திரவேலோ நம்ம அவாய் நேற்று ரொம்ப அழகாக அப்படி பாசமாக பேசினேடேம்மா, வாம்மா கதவை தர, தயிர் வந்துடுத்து பாரு. நம்மலாம் வந்து தயிர் தான், தயிர் அப்படியே வச்சு கெட்டு தானே போகும். இப்போ தயிர் இன்றைக்கி வெளில வைங்களேன், புளிச்சு போயிடும். ஒன்று தான் தண்ணி கொட்டி சாப்பிடலாமே தவிர அந்த தயிரை வச்சா ஒரு மாதிரி தானே ஆகிடும். அடுத்த நாள் 2 நாள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? கப்பு அடிக்கும் இல்லையா. அதை தான் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும்னா அதை கடைஞ்சி நல்லா கடைஞ்சி அப்படி வெண்ணெயை ஆக்கி அதை நெய்யை ஆக்கிட்டால் கெட்டே போகாது. அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மா கெட்டு போகிற வஸ்துவாக இருந்தால் கூட அந்த தயிர் கடையும் போது என்ன பண்ணலான்னா, அது கடைஞ்சிட்டே இருந்தால் போதும், அது வந்துடும். அதுக்கு ஒரு எந்த பர்ஃபெக்ஷனும் தேவையில்லை. இப்படி தான் கடையணும், அப்படி தான் கடையணும், அது பார்த்துட்டே இருக்கணும் கிடையாது. நீ பாட்டில் கடைஞ்சிட்டே இருந்தால் அது வந்துடும் கரெக்டான சமயத்தில். அதே மாதிரி நம்ம இருக்கிற காலத்திலே பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே கிருஷ்ணாராமான்றதா கண்டிப்பாக தயிர் கடைஞ்சி எப்படி வெண்ணெய் மேலே வர மாதிரி பெருமாள் பரமாத்மா நமக்காக மேலே வந்துருவாராம். இதுதான் இந்த ஒரு பாசுரத்துக்கு ஒரு தாத்பரியம். நம்மளாமும் இதே மாதிரியே எதுவுமே பண்ண முடியலனாலும் பெருமாள் நாமத்தையாவது இருக்கிற இடத்துல சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் அம்மாவோட திருப்பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு தாயே பக்தி கொடு, கைங்கரியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனசுலையும் வெண்ண மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள் உதிர்ந்து வரணும், அதில் என் பரமாத்மாவை நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஆண்டாள் திருவடியே சரணம்னு கண்டிப்பாக எழுதுங்க இல்லையா. ஆண்டாள் அம்மா இந்த ஒரு மாதத்தை தானே நினைக்க முடியும். நீங்கள் எழுதினா அந்த புண்ணியமும் உங்களுக்கு தானே கிடைக்கும். சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.